ஒரு நிமிஷம் இருங்க, தள்ளி விட்றாதீங்க. அண்ணன் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு பதில் மட்டும் சொல்லிட்டு போங்க. ஒரு சராசரி மணி நேரம் கேட்க. சரி, இந்த சீட்டுக்கு வேல்யூ அதிகமா, அந்த அந்த சீட்டுக்கு வேல்யூ அதிகமா? அதாவது இந்த சீட்டுக்கு வேல்யூ அதிகமா இல்லை இந்த சீட்டுக்கு வேல்யூ அதிகமானு கேட்குறீங்க. இது வந்து ஏன் பொதுவாக நான் சொல்ல வரல, அவங்க சார்பில் அவங்க கமெண்ட் பண்ணிடுறாங்க. ஏன் சார்பில் நான் சொல்கிறேன். சரி, இது வந்து மதிப்பில் கேட்குறீங்களா இல்லை உட்கார சீட்டில் கேட்குறீங்களா? இல்லை பொதுவாகவே கேட்குறேன். பொதுவாக தான் கேட்குறாங்களா? இப்போ நான் பொதுவாக நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சீட்டு தான் எனக்கு மதிப்பில் அதிகம் தோணுது. ஏன்னா இதில் உள்ள காஸ்ட்டு, துணி எல்லாமே இருக்கும். சரி. ஸோ இதில் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. சரி, ஸோ அதனால் நான் சொல்கிறேன். பார்த்தியா, உனக்கு கூட தெரியும் எந்த சீட்டுக்கு வேல்யூன்னு உனக்கே தெரியாது. எல்லா பொறுப்பையும் இந்த சீட்டில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த சீட்டு கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாத சீட்டில் நாங்கள் இருக்கோம். ஆனால் இந்த சீட்டில் எல்லாரும் உட்காந்துடலாம், ஆனால் அந்த சராசரி தான் யாரு வேணாலும் உட்காரலாம். ஆனால் அந்த தொழில் கற்றுக்கிட்ட மட்டும்தான் அதை உட்கார முடியும். ஓகேவா? இதுதான் இந்த சீட்டுக்கும் அந்த சீட்டுக்கு உள்ள வித்தியாசம். ஸோ அவ்வளோ தாராளமாக